கணேஷ இனிப்புகளை பார்த்ததும் குஷியில் முகம் மலர்ந்தார். அவர் தன் நண்பனான எலியிடம் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார். உடனே அவர் பல இனிப்புகளை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் மிகவும் விரும்பும் இனிப்பு மோதகம் அவரது கண்ணில் பட்டது. ஆனந்தமாக நிறைய மோதகங்களையும் சாப்பிட்டார். எலியும் சந்தோஷமா தலையாத்தி இனிப்புகளை தின்ன ஆரம்பிச்சது. இருவரும் போட்டி போட்டு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சது. வயிறு கனமாயிருந்தது. அப்பா நடக்கவே முடியலன்னு சிரிச்சுக்கிட்டே நடக்க முயற்சித்தார். அப்படியே தடுமாறி கீழே விழுந்ததும் மேல வானத்துல இருந்த நிலா சிரிக்க ஆரம்பிச்சது. ஹா ஹா ஹா, குண்டு கணபதி, தொப்பை கணபதின்னு கிண்டலா சிரிச்சது. அந்த சிரிப்பு கணேஷக்கு ரொம்ப கோபம் வர வைத்தது. அவர் கோபத்தோட சொன்னார், இனி நீ இனிமையா பிரகாசிக்க மாட்ட, இருண்ட நிலாவா மாறிப்போன்னு சாபம் விட்டார். உடனே நிலா வெளிச்சம் மங்க ஆரம்பிச்சது. ஒளி குறைந்து சோகமா அழுதுகிட்டு, மன்னிச்சிடு கணேஷா, இனிமே யாரையும் கிண்டலடிக்க மாட்டேன்னு கேட்டது. கணேஷின் மனசு உருகி சொன்னார், என் சாபத்தை முழுசா எடுக்க முடியாது. ஆனா இனிமே 15 நாள் நீ பௌர்ணமி நிலாவா பிரகாசிப்பாய். அடுத்த 15 நாள் அமாவாசை நிலாவா மங்குவாய் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். அப்போ நிலா மீண்டும் மெதுவா ஒளி பெற்று பிரகாசமாக மின்னியது. புன்னகையோட நிலா சொன்னது, நன்றி கணேஷா. எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.